இதை பறிச்சு வாங்காது, கொடுத்தா வாங்கி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. எந்த கோயிலுமே எதுவுமே கேட்காது. ஆண்டவனுடைய நேரத்தில் பவரை கிடைச்சா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. பகவான் எதுக்கு உங்களை நிற்கிறாருங்க? எதுக்கு எங்கிறாரு? அந்த அன்பு தான் எங்கிறாரு. யாருமே கொடுக்க மாட்டாங்க, வரணுங்கிறாங்க. பூ தரலாமா, அந்த தரலாமா, இது தரலாமா, இதே பார்க்குறாங்க பார்வை. பகவான் யாரை பார்க்கறது இல்லை. இதுக்குள்ள என்ன இருக்குது? பூ இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, இது தருவாங்களா? பகவான் என்ன சொல்கிறாரு? ஆயிரத்தி சொல்கிறாரு, நான் சொல்லிட்டே போயிடுறேன், இந்த மக்களை எனக்கு ரொம்ப துன்புறுத்துறாங்க. ஏன்? என் மேலே யாருமே என்ன இல்லை, அன்பாக இருக்கிறாங்க. பகவான் எங்கே போயிருக்கிற லாஸ்ட்டில் அன்பு தான் நிற்கிற. நம்ம கொடுக்குறது தான் பெரிய கேள்விக்குறி. சரி, விட்டுறதுல வர்றான். பாபா வந்து என்ன பண்ணுறாரு? ஷீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு, எங்கேயுமே போகிறதில்ல. அவர் இந்த அவர் சாப்பாடு வரதப்போ சாப்பிட்டாரு. ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, பாபா எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க பாபா. பாபா இந்த ஒரு 4 வீட்டில் போய் பிச்சை எடுத்துகிட்டு வருவார். பாபா சாப்பிடுவாங்க, பாபா சாப்பிடுவாங்கன்றார். சரி, ஒரு நாள் வரமா அவங்க வீட்டுக்கு அப்படின்றாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறேன், பாபா வீட்டுக்கு வருவார் சொல்லிட்டு வீட்டில் சப்பாத்தி, அந்த ரொட்டி, சாவல் எல்லாம் பண்ணி அப்படியே விற்கிது. ஒரு நாள் வைக்கிது, வரல. பாபா என்னாச்சு, ஒரு நாள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி, சப்பாத்தி ரெடி பண்ணி எல்லாம் வைக்கும் போது ஒரு பசுமாடு வந்து உள்ளே பூந்துருக்கு வீட்டுக்கு. பசுமாடு உள்ளே பூந்து அந்த ரொட்டி கிட்டலாம் வந்து சாப்பிடுது. நம்ம சரியான கோவம். பாபா கோசம் நம்ம வச்சிருக்கோம், இதை வந்து பசுமாடு சாப்பிட்டு சொல்லிட்டு உடனே கொம்பத்துக்கு வந்து டமால் 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 அந்த பசுமாடு நான் அடிச்சிடுறேன். ஒரு 4 அடி அடிச்சிடறேன். இந்த மாடு பட்டப்படியாக கூட வந்துடுது. பசுமாடு என்ன பண்ணுது, அதுனே ஓடி போயிடுது. நம்ம அதே கோவத்தோடு என்ன பண்ணுது, வீட்டில் வீடு சாப்பிட வரல, வேறு சாப்பிட்டு போய் கோபம் வர வீடு வந்து அந்த மடிக்க மாட்டோமா? என்னம்மா அதே கோவத்தில் கொம்பத்து நேராக ஓடி வருது. நம்ம பொண்ணு ரொம்ப பாதிச்சிருக்கு, அதை பார்க்குறது. ஆமாம், இந்த கொம்பத்து அப்படியே நேராக பாபா கிட்டே ஓடி வருது. என்ன பாபா ஏன் வரல சாப்பாடுக்கு சொல்லி சத்தம் போட்டு பாபா சொல்கிறாரு. உடனே இந்த அம்மா வந்து சாப்பாடு விட்டு அடிச்சு அனுப்புகிறாங்க. எல்லாம் ஆண் பார்க்குறேன். ஏன் பாபா சொன்னேன், பாபா வந்து சட்டையை கைட்டாரா பார்த்தீங்கன்னா 4 வரி கோடு. நான் வந்து இந்த முழுஜான உடலை பேர் இல்லை, எல்லா ஊரில் இருக்கேன். சர்வ வியாதி. யார் வந்து சாப்பாடு வந்து கேட்டாலும் என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க, நானே என்ன பண்ணுறேன் அதை வாங்கிக்கிறேன்றது மாதிரி. பகவான் எப்போ வருவார், எங்கே வருவார், எப்படி வருவார் யாருக்குமே தெரியாது. ஆனால் வர நேரத்தில் கண்டிப்பாக 100% வருவார். நமக்கு கண்டிப்பாக. அதனால் இந்த சாப்பாடு நேரத்தில் யார் எது கேட்டாலும் நம்மளுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, என்ன பண்ணோம் இதான் நம்ம பற்றி தான் பரவாயில்ல, என்ன பண்ணோம் கொடுத்துக்கணும். நான் பாருங்க எங்கே போனாலும் இந்த அன்னதானம் சாப்பிட மாட்டேன். ஏன் நான் சாப்பிட மாட்டேன்னா, நம்ம ஒரு சாப்பிட்டு பின்னா இல்லாமல் போய்டும். அதனால் யாராவது சாப்பிட்டு போட சொல்லி அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பச்சோடு போய்டும். எதுக்கு நான் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, பகவான் இதான் விரும்புகிறாரு. பகவான் எப்படி எது விரும்புகிறாரு, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு உபகாரப்பட்டதான் விரும்புகிறார். அதனால் அந்த விவகாரம் மட்டும் பண்ணுங்க. பகவானை வந்து மாலை போடுறதோ, இந்த பூ கொடுக்குறதோ, இந்த இது வைக்கிறதோ எதுவுமே அவர் விரும்பலை. அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதோ அவர் விரும்ப. அதனால் சந்தோஷமாக கொடுங்க, மற்றெல்லாம் பகவான் பார்த்துப்பா. ப்ளீஸ் ஹரிதாஸ் சாய்நாத் மகாராஜுக்கு இன்னொரு சின்ன விஷயம். 6ஆம் தேதி நான் ஷிரடிக்கு போகிறேன். 6, 7, 8 இந்த 3 நாள் வந்து நான் ஷிரடியில் இருப்பேன். என்ன ஷிரடியில் விஷயம்னா, இங்கேருந்து மக்கள் வந்து ஷிரடி நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கேருந்து? சென்னையிலேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து 5ஆம் தேதி அதை முடிக்கிறாங்க. இதில் 1500 கிலோமீட்டர் முடிக்கிறாங்க. அதை பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க ஷிரடியில். அதுபோல் நம்மளை வந்து கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு இது விஷயம்னா, இதுதான் உண்மையான ஒரு சேவை. பாபா நான் பாபா கிட்ட போய் பல வருஷம் ஆகிருந்தாலும் அவங்க ஷிரடியிலேருந்தே எனக்கு கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணுறாங்க. அப்படி வாங்க சொல்லி அவங்க கிட்ட சொல்லி எல்லாம் போடுறதுங்க சந்தானம். எதுக்குன்னா இந்த சேவைக்கு தான் வந்து பாபா என்ன பண்ணுறாரு, அதை வைக்கிறார். அதனால் இந்த சேவையை மட்டும் பண்ணுங்க, எதுவுமே எதிர்பார்க்க. இதை கொடுத்தா அது கிடைக்குமா, அதை கொடுத்தா அது கிடைக்குமா, எந்த வெளியிலும் கூட கிட்ட நீங்கள் பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை நீ பாட்டு சேவை பண்ணு, நான் வரேன் நீ பார்க்க. அதெல்லாம் வரல கண்டிப்பாக வரேன். நான் வரது என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக 17 மணி வரைக்கும் எனக்கு நடுவில் 2 நாளாக உடம்பு சரியில்லை. கொஞ்சம் காட்டில் தோண சொல்லி டெஸ்ட் எடுத்துட்டு வந்தால் நாட்டு பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் இப்போ எனக்கு கோயிலுக்கே வர முடியல. ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக உடம்பு. அதே 14 ஆச்சு பார்த்தேன். சரி 11, 10 உடனே என்ன பண்ணேன், டக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள கிளம்பி வரணும். இன்னும் கிளம்பி எதுக்கு நான் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த பக்தி எப்படி இருக்கணும், அசைக்க முடியாத பக்தி இருக்குது.
அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் டேக் எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றுறதால இந்த அசைக்க முடியாத பற்று பகவான் மேலே பற்று வைக்க எது மேலே பற்று வைக்காது எதில் பற்று வைக்கிறோம் மாலை மலையோ லட்டு மலையோ புஷ்பத்து மலையோ இந்த பற்று எப்படி பகவான் நம்ம கூட வரணும் அப்படியே ஒன்றும் பகவான் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாமே கொடுப்பார் பகவான் வந்துட்டாரு என்ன பண்ணுவார் நமக்கு எல்லாமே கொடுத்துருவார் ஸோ என்ன பண்ண பகவானை கூட்டிகிட்டு போவோம் ஸோ பகவானை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன வழி என்ன வந்து வழி பந்தம் என்ன பந்தம் பாச பந்தம் அது பகவானை நமக்கு ஆடின பகவான் நம்ம கூடயே வந்தோம் அதை மட்டும் வளர்த்துருக்கோம் வேறு எதுவுமே தேவையில்லை பகவானுக்கு நேரத்தை மட்டும் பாருங்க எதுவுமே கேட்காதீங்க அவர் உங்களை எல்லாம் செஞ்சுருவார்.